வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மாஸ்டருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5/10/2025 ஆல்போன் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கோம். என்னுடைய யாருடைய குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சமிருதியினுடைய குழுக்கள். அதே மாதிரி நம்ம வந்து நேற்று பம்பரை கொடுத்துருந்தோம். பம்பரை பொறுத்த வரைக்கும் சூப்பரான நம்பரை கொடுத்தோம். நம்ம என்ன சொன்னோம், கண்டிப்பாக ரிப்பீட்டட் நம்பர் தான் வரும், வேறு எதுவும் வராது. ஓப்பனாக சொன்னோமா, என்ன காரணம் அப்படின்னா அதில் பாருங்கள், இப்போ நம்ம கொடுத்த நம்பர்லேயே 5ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் திரும்ப ரிப்பீட் அடிச்சிட்டாங்க பார்த்தீங்களா. நீங்கள் எத்தனை கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் கழிச்சு ஆடினாலும் 3 மாதம் கழிச்சு ஆடினாலும் நமக்கு வந்து என்னாச்சு, திரும்ப அந்த ரிப்பீட்டட் நம்பரு அந்த 5ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் திரும்ப கொடுத்துட்டாங்களா. போன பம்பருடைய ரிசல்ட் எடுத்து பாருங்கள், இந்த பம்பருடைய ரிசல்ட் எடுத்து பாருங்கள். ரெண்டுமே அப்படியே ரிப்பீட் அடிச்சிருப்பாங்க. நம்பரை அப்படியே சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஒரே ஒரு நம்பர் 8ஆம் நம்பர் மட்டும் உள்ளே கொண்டு வந்து அந்த 5ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் திரும்ப ரிப்பீட்டடாக கொடுத்துருப்பாங்க. காரணம் என்னென்னா, அதுதான் நான் திரும்ப சொல்கிறேன், எப்பயுமே பம்பரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரிப்பீட்டட் பேஸ் நம்பர் தான் ஆடுவாங்க அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம். அது நீங்கள் புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம், சரிங்களா. அதனால் சொன்னீங்க, அதே மாதிரி நீங்கள் ஆடுறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக கொஞ்சம் என்ன மாதிரி வருதுங்கிறதே கொஞ்சம் கவனமாக பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வைங்க. அதுதான் நான் கரெக்டாக சொல்லுவேன். ஏன்னா இப்போ போன பம்பர் 2.5 மாதத்துக்கு முன்னாடி அடித்த பம்பர், சரிங்களா. அந்த 2.5 மாதத்துக்கு முன்னாடி அடித்த பம்பரில் 2ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் எப்படி மேட்ச் ஆகிருக்கோ அதே சேம் மெத்தடு இந்த பம்பர்லேயும் நமக்கு 2ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் திரும்ப மேட்ச் ஆகிருக்கு. அதைத்தான் நாம் என்ன சொன்னோம், திரும்ப இந்த மாதிரியான வரக்கு வாய்ப்பு இருக்குது. ரிப்பீட்டட் நம்பர் பேஸ் தான் ஆடுவாங்க, ரிப்பீட்டட் நம்பர் பேஸ் தான் ஆடுவாங்கன்னு சொன்னோம். அதுதான் நடந்திருக்கு. அதை தான் திரும்ப பதிவு பண்ணுறோம். ஏன்னா ஒரு நம்பர் வருது, அதனால தான் நான் சொன்னேன் பம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, யாராவது பார்க்குறவங்க போய் பார்த்துங்க, நான் தெளிவாக கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கன்னு தான் நேற்றே சொன்னோம். முடிஞ்சால் இன்னொரு வீடியோ போடுறேன் அப்படின்னு தான் சொன்னால் போட முடியல. அதனால தான் நல்லா போட்டுருந்துருப்பேன், சரிங்களா. இல்லைன்னா நமக்கு திரும்ப வந்து நமக்கு அந்த நம்பரு 5ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் திரும்ப ரிப்பீட்டட் அடிக்குவாங்கன்னு எதிர்பார்த்து அதே தான் வந்துச்சு, சரியா. அதே மாதிரி இந்த ட்ரா இப்போ வந்து நமக்கு 5ஆம் தேதி இல்லையா, 5/10/2025, சரியா. இப்போ இதில் வந்து நமக்கு இன்றைக்கி என்ன கொடுத்தாங்க, நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், 7ஆம் நம்பர் வருங்க. என்ன காரணம், காரூணியை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக 7ஆம் நம்பர் கொடுத்துட்டு வராங்க. அந்த வகையில் திரும்ப 7ஆம் நம்பர் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் மிஸ் பண்ணாதீங்கிறத நம்ம தெளிவாக சொன்னோம். காரணம் என்னென்னா, எப்போயுமே நீங்கள் நம்ம வந்து பொதுவாக வந்து இன்றைக்கி அடித்த ரிசல்ட்டை மட்டுமே வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணாதீங்க. முன்னாடியில் என்ன நம்பர் அடிச்சிருக்கிறாங்க, என்ன நம்பருக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது, எப்படி அடிச்சுட்டு வராங்க. காரூண்யா தொடர்ச்சியாக நமக்கு ஒரு 5-6 தடவை எந்த பேஸில் அடிக்கிறாங்க, எந்த பேஸை மெத்தடாக வச்சு நீங்கள் அடிக்கணும். ஏன்னா ஒரு ரிசல்ட் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியோட ரிசல்ட்டை நீங்கள் எடுத்து பாருங்கள், அதில் ஏதாவது ஒரு பேஸை ஃபாலோ பண்ணி தான் அடிச்சுட்டு இருப்பாங்க. நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும். அதுதான் அந்த கம்பெனியோடைய ரெகுலராக இருக்கக்கூடிய ப்ரொசீஜராக இருக்கும். அது மாதிரி தான் ஆடுவாங்க. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒவ்வொரு கம்பெனி வெறும் ரேண்டமாக இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டை மட்டுமே வச்சு நீங்கள் நம்பர் எடுக்காதீங்க. அந்த ஏற்கனவே நமக்கு நாளைக்கு அடிக்க போகிற கம்பெனி என்னவோ அதனுடைய பேஸ் ரொம்ப முக்கியம். அதை வச்சு தான் நீங்கள் எடுக்கணும். அப்போ அதை எடுத்தால் மட்டும்தான் உங்களால் ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கு முடியும், சரிங்களா. அதனால தான் திரும்ப எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி ஏன் நம்ம பம்பர் ரிசல்ட் வந்து அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு தான் நமக்கு என்ன பண்ணாங்க, நமக்கு வந்து காரூணியோட ரிசல்ட் அடித்தாங்க. காரணம் என்ன, அது வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம வீடியோவே மேக் பண்ணுறோம். காரணம் என்னென்னா, நமக்கு அந்த பம்பர் ரிசல்ட்டு நமக்கு தேவையே இல்லை. என்ன காரணம்னா, இன்றைக்கி நமக்கு அது மேட்ச் ஆகாது. ஏன்னா இந்த மாத ஷெட்யூலில் கூட அது கிடையாது நமக்கு. அந்த நம்பரை சும்மா நம்ம வெறுமனே வேணால் மென்ஷன் பண்ணிக்கலாம். இன்றைக்கி என்ன அடித்தாங்கன்னா 825ன்னு அடித்தாங்க, அவ்வளோதான். ஆனால் இந்த மாதத்தில் அதை எழுதவே முடியாது. ஏன்னா போன மாதத்துலேயே முடிஞ்சு போச்சு. பம்பருக்குன்னு தனியாக பேஸ் போன மாதம் கொடுத்தாங்க. இந்த மாதம் ஏதாவது பேஸ் கொடுத்துருப்பாங்களான்னா கொடுத்துருக்க மாட்டாங்க, சரிங்களா. இந்த மாதத்தில் வந்து நமக்கு பம்பருக்கான ஷெட்யூலே கிடையாது, சரிங்களா. அதனால தான் நான் சொல்கிறேன். சரி, ஓகே. இதே மாதிரி இந்த ட்ரா நமக்கு என்ன மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா இந்த ட்ராவில் வந்து நமக்கு வந்து சமிருதியினை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நமக்கு போன வாரம் மாதிரியே பெண்டிங் நம்பர் எடுத்து ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்காங்கிறதையும் பாருங்கள். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பம்பரில் கொடுக்கப்பட்ட ட்ரையல், ஒரு நாளைக்கு ஒரு ட்ரையல் தான் கொடுப்பாங்க. 816, 815, 617, அதே மாதிரி 23ங்கிறது இன்றைக்கி எஸ்கேமோட ட்ராவாக இருக்குது, சரிங்களா. அதே மாதிரி போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு 167 இல்லையா, 167, சரிங்களா. இதெல்லாம் நம்ம ஓவரால் கனெக்ட் பண்ணி தான் இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னங்கிறது தெளிவாக சொல்கிறேன். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதே மாதிரி பெண்டிங் நம்பர் ஏதாவது மேட்ச் ஆகுது. சொர்ணகேரளா பொறுத்த வரைக்கும் ரேண்டமாக தான் ஆடுவாங்க. ஏதாவது ஒரு பெரிய அளவில் வந்து உங்களுக்கு ஒத்து வர மாதிரியான நம்பர் ஆட மாட்டாங்க. ஓரளவுக்கு ரேண்டமாக ஆடுவாங்க. என்ன ஆடுவாங்கன்னா, மேக்ஸிமம் வந்து பெண்டிங் நம்பர் அதாவது ஒரு கம்பெனிக்காரங்க ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாங்கன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பெண்டிங் நம்பர் இன்னும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏ போர்டு பி போர்டு சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் வந்து 1ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு ஒரு 4 நாளாக இருக்குது. பி போலில் வந்து நமக்கு 0, சி போலில் வந்து நமக்கு 15. அடுத்து 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் ஏ போலில் 1, பி போலில் 2, சி போலில் 2. அடுத்து வந்து 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் ஏ போலில் 49,
பி போர்டில் 33, சி போர்டில் 15. இன்னும் 3 நம்பர் அப்படியே தான் நிற்கிது. பார்ப்போம் எடுக்கிறாங்களா இல்லையான்னு. அதே மாதிரி 4 நம்பரை பொறுத்த வரைக்கும் 4 நம்பர் ஏ போர்டில் 31, பி போர்டில் 9, சி போர்டில் 1. அடுத்து 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் ஏ போர்டில் 28, பி போர்டில் 15, சி போர்டில் 4. அடுத்து 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் ஏ போர்டில் 0, பி போர்டில் 5, சி போர்டில் 2. ஏன்னா இன்றைக்கி நமக்கு அடிச்சிருந்தாங்க 0 நமக்கு இன்றைக்கி ஏ போர்டில் அடித்தாங்க. அடுத்து 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 7 நம்பர் ஏ போர்டில் 10, பி போர்டில் நமக்கு இன்றைக்கி 1, சி போர்டில் நமக்கு இன்றைக்கி அடிச்சிட்டாங்க 0 தான். சரியா? அதுக்கு அடுத்தபடி நமக்கு 8ஆம் நம்பர் எடுத்து 8ஆம் நம்பர் ஏ போர்டில் 7, பி போர்டில் 17, சி போர்டில் நமக்கு 11. இது 2 போர்டு பெண்டிங். அடுத்து 9ஆம் நம்பர் பொறுத்த வரைக்கும் 9ஆம் நம்பர் ஏ போர்டில் 2, பி போர்டில் பார்த்திங்கன்னா நமக்கு 52, சி போர்டில் நமக்கு 7 நாளாக இருக்குது. அதே மாதிரி 0 பொறுத்த வரைக்கும் 0 ஏ போர்டில் 11, பி போர்டில் 6, சி போர்டில் 8. இவ்வளோ தான் பேசிக்காக இருக்குது. இதை கால்குலேட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரோம். யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா கூட தாராளமாக எடுக்கலாம். எனக்கும் இது மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியா? உங்களுக்கு இதில் கணக்கு வருதான்றதையும் மெயினாக பார்த்துங்க. அது தகுந்த மாதிரி வைங்க. எனக்கு எப்படி பார்த்தாலும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்கும். நிறையவே சான்ஸ் இருக்கிற மாதிரியான நம்பராக தான் நம்ம கொடுக்குறோம். பட் உங்கள் கணக்கில் எப்படி வருதுன்னு பாருங்கள். அதே மாதிரி எனக்கு இன்றைக்கி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங். மெயினாக 5ஆம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்கும். 0 இந்த எடுத்துங்க. 8ஆம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்கும். 3ஆம் நம்பர் இந்த எடுங்க. 8, 3 ரெண்டுமே வரக்கு வாய்ப்பு இருக்குது. 9, 4 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி 1ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் இதுக்குள்ளே தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. மேபி கணக்கு இதுக்குள்ளேயே வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு 70% இதுலேயே வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பார்ப்போம். இதுக்குள்ளேயே வந்துடும். வரக்கு வாய்ப்பு இருக்குது அதிகமாக. அதே மாதிரி நம்ம என்ன நினைக்கிறோன்னா பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் 589, அதே மாதிரி 891, 159, அதே மாதிரி 519, 189, அதே மாதிரி 918, 895, 589, 951. சரிங்களா? அந்த மாதிரி தான் வருது. இதில் ஏதாவது கணக்கு வருதான்றதையும் பாருங்கள். எனக்கு இதில் ஒரு சில நம்பர் இருக்குன்றதையும் இப்போ அதே மாதிரி ஏபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 58, 89, 81, 91, 15, 59, 19, 15, 51, 91, 85, 95, 15, 81, 91, 51. சரிங்களா? இதான் நமக்கு மேட்ச் ஆகிருக்கு. இதில் என்னங்க ரொம்ப சிம்பிளுங்க. நாளைக்கு அதில் நீங்கள் எங்கேயும் சுற்ற வேண்டாங்க. இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா இன்றைக்கி 617 தானே ஆனாங்க. இதில் 2 போர்டு பெண்டிங் நம்பர் எதுன்னு பார்த்துருவோம். அது மெயினாக பார்ப்போம். ஏன்னா இது 3 போர்டு பெண்டிங்க. அடுத்து நமக்கு 5ஆம் நம்பர் 2 போர்டு பெண்டிங்கு. அதுக்கு அடுத்தபடி நமக்கு 8ஆம் நம்பர் தான் இருக்குது. நம்ம இதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரோம். இப்போ நம்ம இன்றைக்கி அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பர் 617ன்னு ஆடிட்டாங்க இல்லையா? 617க்கு முதல்ல ப்ரையாரிட்டி 5ஆம் நம்பர். எதுக்குங்க 5ஆம் நம்பர் கொடுக்குறீங்கன்னா 6க்கு 5 வருமானா கண்டிப்பாக நமக்கு வரும். வரக்கான வாய்ப்பு இருக்குது. 5ஆம் நம்பர் பெண்டிங் நம்பரும் கூட கண்டிப்பாக ஏதாவது ஒரு போர்டாவது எடுத்து ஆடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி 1ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் தான். அதில் மாற்றம் இல்லை. 7ஆம் நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பரில் இருக்குது. 28, 15ங்கிறது நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் தான். அதில் இல்லைன்னா சொல்ல முடியாது. 28, 15லேருந்து ஏதாவது மேட்ச் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 6க்கு 5 நடலாம். அதே மாதிரி 1க்கு 5 நடலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக. 7க்கு 5 ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஆடலாம். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர். இது வந்தால் இது ஆல்டர்னேட் நம்பர்லாம் கரெக்டாக அக்யூரேட்டாக மேட்ச் ஆகக்கூடிய இது ஒரு நம்பர் பேஸ் தான். சரிங்களா? அது மாதிரி ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து நமக்கு 8ஆம் நம்பருக்கான சோர்ஸ். 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6க்கு 8ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். சரிங்களா? 6ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர். அதே மாதிரி 1ஆம் நம்பருக்கும் 8ஆம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக. அதே மாதிரி 7க்கு 8 ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. சரியா? பட் இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த 2 அந்த 2 அப்படி தான் மாறி வருது. ரொம்ப ஸ்ட்ராங். இந்த 2 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். இந்த 2 நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். சரியா? நமக்கு இப்படி பார்த்தாலும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நான் இந்த ஒரு போர்டுக்காக தான் ரொம்ப இது பண்ணுறேன். 52 நாள் கிட்டத்தட்ட இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எனக்கு நாளைக்கு அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 1க்கு 9 ஆடுனாங்கன்னா 1ஆம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் 9ஆம் நம்பர் வந்துடும். அப்படி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. அது மாதிரி வரக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அதனால தான் நான் 1ஆம் நம்பருக்கு 9ஆம் நம்பர் கொடுக்குறேன். அதே மாதிரி தான் 7ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும். அதுவும் நம்ம இந்த இடத்துல பார்க்கத்தான் வேணும். அது மாதிரி இருக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. உங்கள் கணக்கில் இந்த மாதிரி வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கும் இந்த மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்கும். நிறைய வாய்ப்பு இருக்குது. கணக்கு வருதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எல்லாமே ஒரு சூப்பராக ஒரு மெத்தடில் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள்.